ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, முள்ளங்கி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செய்யலாம். ஈவினிங்கில் இல்லை நைட் டின்னராகவும் இதை நீங்கள் சாப்பிடலாங்க. கோதுமாவும் முள்ளங்கியும் இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம இது எண்ணெயிலலாம் போட்டு பொரிக்க போகிறதில்ல. இப்போ நான் வந்து ஒரு 4லேருந்து 5 முள்ளங்கி வந்து துருவி எடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த மாதிரி தண்ணியை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு புழிஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டஃபிங்காக உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இந்த முள்ளங்கி. இந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க தண்ணியிலேயே கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைனா மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்க தண்ணியிலேயே நான் பிசைஞ்சிக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அது எண்ணெய் கொஞ்சம் அது மேலே விட்டுக்கோங்க. விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி கலக்கி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம் இதை. இப்போ அந்த முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, துருவி வச்ச முள்ளங்கி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் இதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது அதுலேயும் சேர்த்துக்கலாம். சீரக பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவு எடுத்துக்கலாம். அந்த மேல் மாவு இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தி திரட்டுற கட்டை மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெயை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. மாவு எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ அதை வச்சு நல்லா திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரட்டியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டஃபிங் இது உள்ளே வச்சுக்கலாம். வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த ஸ்பூனாலேயே நீங்கள் மேலே நல்லா கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த வெஜ் ரோல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் ஒட்டி விட்டுருங்க அதை. இப்போ ஒரு கத்தி எடுத்து நல்லா இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு முள்ளங்கிலே தண்ணி புழிஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைனா இது உள்ள நீங்கள் ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வராது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க கையில். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு.
இப்போ நான் ஒரு தகடு எடுத்திருக்கேன். அது மேலே இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டு விட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே. இதில் வெந்தாலே போதுங்க, கரெக்டான பதத்துக்கு இது வரும். நீங்கள் டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு ஆயிலும் இதில் நம்ம ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.